ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 19வது நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 19வது நாளான இன்று 60 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஜேஇ, விஏஓ, டிராஃப்ட்மேன் மற்றும் ஃபீல்டு சர்வேயருக்கான டோட்டல் வேகன்சி 7209ல் 19 நாள் முடிந்து 5552 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 1657 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10, ஜென்ரல் 10 உமன், ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டும்தான் இருக்கு. ஜென்ரல் 10ல் ஸ்பெஷல் கேட்டகரியில் எதில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரல் 10 விடோவில் டோட்டல் வேகன்சி 63, இதுவரை ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 62 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனில் எந்த வேகன்சியும் இது வரைக்கும் ஃபில் ஆகல, 125 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிளின்ல 24 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 11, இதுவரை ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 10 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் ஆர்த்தோவில் டோட்டல் வேகன்சி 10, 6 வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகி மீதம் 4 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. ஜென்ரல் 10 உமன் டீஃப் மற்றும் உமன் ஆர்த்தோவில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமன் டீஃப்ல 32 வேகன்சி டோட்டலாக இருக்கு. அந்த 32 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. உமன் ஆர்த்தோவில் டோட்டல் வேகன்சி 1, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் ஃபில் ஆகிருச்சு, அவைலபிள் எதுவும் கிடையாது. ஜென்ரல் 10 விடோ பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் எம்யூஎல்டிஏ மற்றும் உமன் எம்யூஎல்டிஏல இருக்கக்கூடிய வேகன்சிஸும் அப்படியே தான் இருக்கு. ஸோ வந்து ஜென்ரல் 10ல் ஜென்ரல் ஆர்த்தோவில் மட்டும்தான் அதிக வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 6 வேகன்சி. மற்றபடி ஜென்ரல் 10 இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் பெரும்பாலும் அப்படியே தான் இருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது அதிகமாக ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். பிசிலையும் பிசி ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஸோ பிசி கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரி தவிர வேறு யாருக்கும் சான்சஸ் கிடையாது. பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியில் பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் டோட்டல் வேகன்சி 10, அதில் 4 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 6 வேகன்சிஸ் இருக்கு. மற்றபடி பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு, இன்னும் எதுவும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. நெக்ஸ்ட் பிசிஎம் கம்யூனிட்டி. பிசிஎம் ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 104, இதுவரை 34 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 70 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. பிசிஎம் உமனில் 7 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 33 வேகன்சிஸ் இருக்கு. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 52, 17 இதுவரை ஃபில் ஆகி 35 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 10, ஒரு வேகன்சி அதில் ஃபில் ஆகி மீதம் 9 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. பிசிஎம் கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு பார்க்குறப்ப பிசிஎம் ஜென்ரலில் ஒரு 70 வேகன்சியும், பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 35 வேகன்சி, டோட்டலாக 105 வேகன்சிஸ் தான் வந்து இன்னும் அவைலபிளாக இருக்கு. இதில் ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இந்த ஜென்ரல் மற்றும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருக்க வேகன்சி எத்தனை வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா ஜென்ரல் மற்றும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 105 வேகன்சி இல்லாம பிசிஎம் உமன்ல 33 வேகன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்ல 9 வேகன்சி இன்னும் இருக்கு. ஸோ வந்து பிசிஎம் கம்யூனிட்டியில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு சான்சஸ் வந்து இன்னும் நிறையவே இருக்கு. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டி. எம்பிசி ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஸோ வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாத கேண்டிடேட்ஸ் யாருக்கும் வாய்ப்புகள் இல்லை. எம்பிசி கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரியில் எதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல் பிளின்ல டோட்டல் வேகன்சி 8, அதில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, மீதம் 7 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 13, அதில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 12 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் 3 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 17 வேகன்சிஸ் இருக்கு. மற்றபடி எம்பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கலங்க. இதுக்கான வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 590, இதுவரை 497 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 93 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எஸ்சி உமனில் டோட்டல் வேகன்சி 235, 130 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 105 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 132, இதுவரை 108 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 24 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 65, 29 ஃபில் ஆகி மீதம் 36 வேகன்சி இருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கம்யூனிட்டியில் எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் டோட்டல் வேகன்சி 15, 2 வேகன்சி அதில் ஃபில் ஆகிருக்கு, மீதம் 13 வேகன்சிஸ் இருக்கு. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி எஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்
MULDA இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. எஸ்சி கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சி ஜென்ரலில் 93 வேகன்சியும் எஸ்சி ஜென்ரல் PSTMல 24 வேகன்சி, டோட்டலா 117 வேகன்சிஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கு. இதில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் எடுப்பாங்க. ஸோ அவங்க எடுக்கிறது போக மீதம் வந்து எத்தனை வேகன்சி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கவுன்சிலிங் முடிகிறப்ப தான் தெரியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 117 வேகன்சி இல்லாமல் எஸ்சி உமன்ல இன்னும் 105 வேகன்சி இருக்கு. எஸ்சி உமன் PSTMல 36 வேகன்சி இருக்கு. ஸோ வந்து எஸ்சி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்டி கம்யூனிட்டி. எஸ்டி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 80, 3 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 77 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி உமன்ல 3 வேகன்சி டோட்டலாக இருக்கு, 1 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எஸ்டி ஜென்ரல் PSTMல டோட்டல் வேகன்சி 29, இதுவரை 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 27 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரியான வேகன்சிஸ் எதுவும் இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே 6 வேகன்சி தான் இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. எஸ்டி ஜென்ரலில் ஒரு 50 வேகன்சி வந்து ஏற்கனவே வந்து சேர்த்துருந்தாங்க நியூவா. அதே போல் எஸ்சி கம்யூனிட்டியும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு எஸ்டியில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரேங்க் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதை விடவே சேர்த்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கிது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து SCA கம்யூனிட்டி. SCA ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 91, இதுவரை 54 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 37 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. SCA உமன்ல இதுவரை 5 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 24 வேகன்சிஸ் இருக்கு. SCA ஜென்ரல் PSTMல டோட்டல் வேகன்சி 42, 11 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 31 வேகன்சிஸ் இருக்கு. SCA உமன் PSTMல டோட்டல் வேகன்சி 38, 8 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 30 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. SCA கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. SCA கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா SCA ஜென்ரல்ல 37 வேகன்சியும் SCA ஜென்ரல் PSTMல 31 வேகன்சி இருக்கு. டோட்டலா 68 வேகன்சிஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா SCA கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கான வாய்ப்புகள். ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் இதுல வந்து எடுக்கலாம். இதே போல ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 68 வேகன்சிஸ் இல்லாம SCA உமன்ல 24 வேகன்சியும் SCA உமன் PSTMல இன்னும் 30 வேகன்சி இருக்கு. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வரக்கூடிய நாட்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். JA, VAO, டிராஃப்ட்மேன் மற்றும் ஃபீல்டு சர்வேருக்கான டோட்டல் வேகன்சி 7209ல் 19 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் 5552 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 1657 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எவ்வளவு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது எதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை TNPSC அவங்க வெப்சைட்ல விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் எது எதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு வந்து நீங்க நோட் பண்ணிட்டே இருங்க. கவுன்சிலிங் போற அன்னைக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.